நீ போதும்டா எனக்கு, நீ போதும். என் மாமா என்ன மனைவியா ஏத்துக்கிறதுக்கு நீ போதும். டாக்டர், குழந்தைய மாத்தின விஷயம் வேற யாருக்காவது? என் கூட ஒரு நர்ஸ், ஒரு ஆயா 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க ஏன் ஆளுங்க தான். அவங்கள கவனிச்சுக்கிட்டாலே போதும், கண்டிப்பா விஷயம் எங்கேயும் கசியாது. என் முத்தரசு மாமா சாதாரண ஆள் கிடையாது. அவரு சந்தேகப்பட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா பெரிய ரிஸ்க் ஆயிடும். எந்த சந்தேகமும் வராது. நாம சொல்ற பொய்யே நிஜமாகிற மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ண சொல்லிட்டா. அதனால ஏற்கனவே பார்த்த சுசித்திர டாக்டரே தாயும் சேயும் உயிர் பொழைக்கிறது கஷ்டம்னு திருப்பி திருப்பி சொல்லிதான் ஆபரேஷனே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதனால இப்போதைக்கு முத்தரசனுக்கு இந்த பிரசவத்துல வெண்ணிலா உயிர் பொழைச்சதே ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். அதனால நீ கவலையே படாத. சோ நான் கர்ப்பம்னு சொன்ன விஷயத்தை நீங்க நிஜமாக்கி காட்டிட்டீங்க. இந்த குழந்தை மூலமாவே முத்தரச மாமாவை என்ன மனைவின்னு சொல்ல வைப்ப. நான் திருப்பி திருப்பி கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னப்போ முதல்ல பெத்து காட்டுடின்னு சொன்னாங்க. இப்போ மொத்த பேரும் என்ன சொல்ல போறாங்க? அந்த வீட்ல இருக்கிற மொத்த பேரும் இப்போ தோத்து போயிட்டாங்க. டேய் கண்ணா, என் ஜூனியர் முத்தரசனே, இனி நான் தாண்டா அவனுக்கு அம்மா. உன்னை வளர்த்து ஆளாக்கி ஓம் மூலமா இந்த மொத்த குடும்பத்தையும் ஆட்டி வைக்கிறேன். ஆட்டி இந்த வீட்டுக்கு இனிமே நான் தான் மகாராணி. என் முத்தரச மாமா தான் மகாராஜா. என் பையன் நீதான் இளவரசன். இனிமே இதை மாத்துறதுக்கு வேற யாராலையும் முடியாது. இந்த தகவலை மறைக்காம அத்தைக்கு போன் பண்ணி உடனே சொல்லிடணும். மாமா 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 கலை, வெண்ணிலா எப்படி இருக்கா? வெண்ணிலாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு மாமா. அப்படியா? மாமா மாமா அக்கா, என்னக்கா இது? ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்றதுக்குள்ள மாமா இவ்வளவு வேகமா போறாரு. சரி போலாம். வெண்ணிலாவுக்கு ஒண்ணும் ஆகலங்கிறதே மாமாவுக்கு சந்தோஷம். சரி வா, அங்க போய் பேசிக்கலாம் வா. டாக்டர், சார் எப்படி இருக்காரு? தேங்க் காட், சார் நல்லதா இருக்காரு. அது ஒரு ஃபேக் நியூஸ். யாரோ அவரோட போனை திருடி தேவிகா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கிறதா பொய்யான தகவல் சொல்லிருக்காங்க. அது சம்பந்தமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். ஓகே. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. குழந்தைங்களை நான் பார்க்கலாமா? கொண்டு வந்து காட்டுறேன், இருங்க. டாக்டர், குழந்தைய அவங்க அப்பா பார்க்கணும்னு சொல்றாரு. கொண்டு போய் காட்டுங்க. அப்படியே வெண்ணிலா மாதிரியே இல்ல. ருத்ரா குட்டி அம்மா மாதிரியே இல்ல. அக்கா, மாமா எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. ஒரு குழந்தை இறந்ததை சொன்னா எப்படி தாங்குவாரு? அமைதியா இரு சிம்ரன், இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். கலை என்ன மாதிரி இருக்கா இல்ல வெண்ணிலா மாதிரி இருக்கா? கத்தி புடிடா. நானா? பழகிக்கோடா. கொடுங்க, கழுத்துக்கிட்டு பார்த்து மெதுவா. சிஸ்டர், என்னோட இன்னொரு குழந்தைங்க கொண்டு வாங்க சிஸ்டர், நான் பார்க்கணும். என்ன சிஸ்டர்? டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். குழந்தை குழந்தை ரொம்ப அழகா இருக்கு டாக்டர்.
வெண்ணிலா நல்லா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். இன்னொரு குழந்தைய பார்க்கணும் தான் டாக்டர் கேட்டேன். காட்ட சொல்லுங்க டாக்டர். என்னம்மா சொல்லவே இல்லையா? என்ன? ஐம் சாரி முத்தரசன், வெண்ணிலாவையும் ஒரு குழந்தையை மட்டும்தான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சது. சாரி முத்தரசன், நாங்களும் காப்பாத்தணும் தான் நினைச்சோம். ஆனா இன்னொரு பெண் குழந்தை இறந்தே பிறந்துருச்சு. வெண்ணிலா 2 குழந்தைய பத்தி தரேன்னு சொன்னாலே. இப்ப கேட்ட நான் என்ன டாக்டர் சொல்லுவேன்? 2 குழந்தை பிறக்க போது சந்தோஷமா இருந்தோமே டாக்டர். ஐயோ முத்தரசன், எமோஷனல் ஆகாதீங்க. ஆபரேஷனுக்கு முன்னாடி செக் பண்ணப்ப எல்லாம் நார்மலா தான் இருந்தது. ஆனா பிரசவ நேரம் நெருங்க நெருங்க 3 உயிரும் ரிஸ்க்ல இருந்துச்சு. கடவுளோட கருணையால 2 உயிரை தான் காப்பாத்த முடிஞ்சது. எப்பவுமே இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதை விட இல்லாததை நினைச்சு தவிக்கிறது தான் மனுஷனோட மனசு. நீங்களே இப்படி உடைஞ்சு போனா அதுக்கப்புறம் வெண்ணிலாக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? இல்ல டாக்டர், ஒரு குழந்தை நல்லா இருக்குன்ற சந்தோஷம் தான் டாக்டர். ஆனா இன்னொரு குழந்தை ஏன்? என்னால தாங்க முடியல. வெண்ணிலா எப்படி டாக்டர் தாங்குவா? நான் அவளை பார்க்கணும் டாக்டர். நான் வெண்ணிலா பார்க்கணும் டாக்டர். பாருங்க, ஆனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார், நினைவு திரும்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மயக்கத்துல தான் இருக்காங்க சார். பெரிய கண்டத்துல தப்பிச்சிட்ட வெண்ணிலா. நல்லபடியா ஒரு குழந்தைய பெத்து எடுத்துட்டேன். ஆனா இன்னொரு குழந்தை இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுங்க, போனதை நினைச்சு வருத்தப்படாதீங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப சுலபமா சொல்லிட்டாங்க. ஆனா கஷ்டம் உனக்கும் எனக்கும் தான். சாரி சிஸ்டர், நான் கொஞ்ச நேரம் வெண்ணிலா பக்கத்துல இருக்கலாமா? ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்காங்க. ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரிஸ்க் ஆயிடும் சார். வெளியே வெயிட் பண்ணுங்க சார். கண்ணு முழிச்சதும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சார். எப்படியோ நினைச்சத சாதிச்சுட்ட ஸ்வேதா. டாக்டர், நீங்க இல்லனா நான் இத பண்ணிருக்க முடியுமா? என் வாழ்நாள் பூரா மறக்க முடியாத உதவியை நீங்க பண்ணிருக்கீங்க. உனக்கு பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க மட்டும் இத பண்ணிருக்கலனா முத்தரசன் மாமா கூட சேர்றதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லாம போயிருக்கும். உன் முத்தரசன் மாமா மேல நீ அளவு கடந்த அன்பை வச்சிருந்த. அதனாலதான் நீ பண்றதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் உனக்கு இந்த உதவியை செஞ்சேன். எனிவே, ஆல் தி பெஸ்ட் ஸ்வேதா. தேங்க்யூ டாக்டர். நீங்க பாட்டுக்கு கை குலுக்கிட்டு போயிடாதீங்க. உங்க உதவி இன்னும் முடியல. டிஎன்ஏ டெஸ்ட் முடியற வரைக்கும் உங்க உதவி எனக்கு தேவை. கண்டிப்பா பண்ற ஸ்வேதா. இவ்ளோ பண்ணேன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேனா என்ன? அப்புறம் பார்க்கலாம். சிஸ்டர், சொல்லுங்க மேடம். வெண்ணிலா ரூம்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுங்களா? மேடம், நல்ல வேலையா அவங்க ஒரு குழந்தை இறந்துதான் பிறந்துச்சுங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்காங்க மேடம்.
இந்த நிமிஷம் வரைக்கும் இல்ல, இனிமேலும் அதை நம்புவாங்க. நம்பணும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேடம், அதனாலதான் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஆமா, வெண்ணிலா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க மேடம். ஆபரேஷன் முடிஞ்சதுல இருந்து இன்னும் கண்ணே முழிக்கல. முத்தரசன் சார் தான் குழந்தை இறந்த துக்கத்துல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்காரு. அண்ணி, இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க போய் எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குங்கிற விஷயத்த முத்தரசன் மாமா கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கிற துக்கத்தை எல்லாம் மறந்து அவர் இங்க ஆர்வமா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி ஸ்வேதா. அப்பா, அம்மா எப்பப்பா எந்திரிப்பாங்க? அம்மாக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் ஆகும். பசிக்குதா? இல்லப்பா, அதெல்லாம் இல்ல. அண்ணே அண்ணே அண்ணே, ஸ்வேதாக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குண்ணே. அதையே என்கிட்ட சொல்ற? என்னண்ணே, அது உன் குழந்தைண்ணே. நீ வந்து குழந்தைய பார்க்கணும்னு ஸ்வேதா ரொம்ப விருப்பப்படுறானே. நீ எப்ப வருவேன்னு அவ தவிச்சிட்டு இருக்கானே. வானே, வந்து பாருனே. அக்கா, என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்க நீ? ஸ்வேதா ஸ்வேதா, நீங்க வந்து பேசாத. அண்ணன் ஏற்கனவே ஒரு குழந்தை இறந்து போச்சுங்கிற வருத்தத்துல இருக்காரு. ஜனனி, ஓவரா பேசாத. அண்ணன் எதுக்காக வருத்தப்படணும்? கடவுள் ஒன்ன பறிச்சுக்கிட்டாலும் ஸ்வேதா மூலியமா இன்னொன்னு கொடுத்திருக்காரு. அதுவும் சாதாரண புள்ள இல்ல, ஆம்பளை சிங்கம். அண்ணனுக்கு அது ஆறுதல் தானே. ஹாஸ்பிட்டல் பாக்குறேன். ஏற்கனவே நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். டென்ஷன் பண்ணாத. தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னு போட்டுறேன். போ. செல்ல ஸ்வேதா. என்ன நீ, மாமா வராரா? இல்ல இல்ல, வரமாட்டேன். குழந்தையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பாத்தியாடா, உன் அப்பா வரமாட்டாராம். ஒண்ணு பண்ண, உங்க அப்பா மனச மாத்துறதுக்கு உங்க அப்பா கிட்ட நீயே போயிட்டு வாயே. அனி, குழந்தைய தூக்கிட்டு போய் மாமா கிட்ட காட்டுங்க. அத பார்த்தாவது அவரோட மனசு மாறுதான்னு பாப்போமே. ஸ்வேதா, அது அண்ணி போங்க அண்ணி, என் கணக்கு தப்பாகாது. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. வாங்க, போடா தங்கம், என் செல்ல குட்டி, போடா, அப்பாவை பார்த்துட்டு வா. பார்த்து போயிட்டு நல்ல செய்தியோட வாங்க. மாமா, அதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஒண்ணும் இல்ல கலை. அண்ணே. அக்கா நில்லுக்கா, எதுக்கா மறுபடியும் வந்தா? டேய் இருடா, குழந்தைய ஒரு தடவை அண்ணன் கிட்ட காமிச்சிட்டு போயிடுறேன். அண்ணே பாருண்ணே, குழந்தைய பாருண்ணே. உன் குழந்தைண்ணே. அண்ணே, உன் குழந்தைண்ணே, பாருண்ணே. ஸ்வேதா, நீ குழந்தைய பார்க்கலன்னதும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. சரி, அவர்தான் வரல, குழந்தையாவது கொண்டு போய் காமிச்சிட்டு வாங்க அண்ணின்னு சொல்லி கொடுத்து விட்டா. குழந்தை பாருண்ணே. அண்ணே, நீ பார்த்தேன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப சந்தோஷப்படுவானே. அறிவு இருக்கா உனக்கு? அண்ணா அண்ணா அண்ணா, ஒரு தடவை பாருண்ணே. ஏய், என்ன டிராமா பண்றியா? ஹாஸ்பிட்டல் பார்த்தா திரும்ப திரும்ப வேண்டாம். தேவையில்லாம டென்ஷன் ஆக்கின அப்புறம் மிருகமாயிடும் சொல்லிட்டேன். ஓ
அண்ணே உன் கையை எப்படி பிடிச்சிருக்கான்னு பாத்தியானே? ஸ்வேதா, என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரா மாமா? அவர் மனசு எப்படி கரைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், கவலையே பட வேண்டாம்.